1500. கரெக்டா சொல்லணும் ஐயா ஒரு மாச சம்பளம் எவ்வளவு? ஐயா எனக்கு படிக்க தெரியாது, கணக்கு தெரியாதுங்க. டெய்லி பணம் வாங்குறீங்களா? ஆமாங்க. ஒரு மாச சம்பளம் 36,000. 36,000. 36,000 கிடையாது, 33,000 மாச சம்பளம். காலையில டிபன். ஆமா. நைட்டுக்கு ஐயா சாப்பாடுங்க. டேய் மாப்பிளைக்கு கூட அப்படியே ஒரு சாப்பாடு இருக்காது. ஆமா. என்னது? மாப்பிள்ளை கூட சாப்பாடு போட மாட்டாங்க. என்னென்ன சாப்பாடு? வடை, பாயாசம், அப்பளம், சிக்கனு, சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், பாயாசம் என்னதுங்க? மோர் 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 அனைத்தும் போட்டாங்க. எல்லா சாப்பாடும் போட்டு உனக்கு 33,000 மாச சம்பளம். நீ வீட்டுல தானே இருந்த? ஆமா. பால் வாங்க போவது எங்க போன? ஐயா நான் அரண்மனையில போய் சொம்பு போட போனேங்க. என்ன சொம்பு? அரண்மனையில பால் வாங்கி எடுத்துக்குங்க. நம்ம வீட்டுல இருந்த சொம்பு ஓட்டி ஆகி போச்சு. அதனால சிலாப்புல ஏறி எடுத்துங்க. அதனால தேடிக்கிட்டு இருந்தேங்க. உன் மீது தவறு கிடையாது. என் மீது தவறு கிடையாதுங்க. மனைவி மக்களோட வாழ். ஆகட்டும் ஐயா. ஓடி செய்த அந்த கிராம தேவதை, அந்த குல தெய்வம், நம்ம குல தெய்வம் உனக்கு செய்த துரோகத்துக்காக ஒரு தொட்டித்தால் கட்டிய மனைவி இருக்கப்படாது. இன்னொரு பெண் மீது ஆசைப்பட்டா எனக்கு வந்த நிலைமை தான் எல்லாம். இடத்துல இதுதான் நிலைமை. புரிகின்றதா? உனக்கு துரோகத்தை செய்த நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஏழை பெண் என்னுடைய மனைவி என்று பாராமல், உன்னுடைய தங்கை என்று பாராமல், ஏழை பெண் என்று பாராமல், ஆடை ஆபரணம் நாம் தொட்டுத்தால் கட்டிய தாலி அவன் கழுத்தில் இருக்கக்கூடாது. என்னால முடியும். நான் கட்ட தாலியை கையால் அறுக்க முடியும். அப்படியா? நாட்டு மக்கள் என்ன கேவலமாக பேசுவார்கள். ஏழ்மை குடும்பத்து பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்து பாவி தாலி அறுத்து விட்டான் என்ற சொல் எனக்கு தேவைப்படக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்வதை கேட்டு செய்து முடித்து நான் முடிக்கிறேங்க. இந்த நாட்டை விட்டே துரத்தும். நாட்டை விட்டே தெரிச்சு அடிக்கிறேங்க. நான் மீறி அதெல்லாம் நடந்துச்சு, அம்மால உன்னை டைம் பாம்பு வச்சு தூக்கிடுவேன். டைம் பாம்பு ரெடியாகுது. ரெடியா இருக்குதா? ஆமா. நாங்க சொல்றீங்க. ஆமாடி. அவர் இது நடக்காது. கணவனையே கண் கண்ட தெய்வம் என்று கட்டுப்பட்டு வாய்ந்தா உனக்கு வாழ்வு உண்டு. அப்படியா? இல்லங்க அம்மால நீ என்ன தோடிக்கிறா? அது எப்படி வலிக்கும்? வலிக்காத அடிச்சா வலிக்குமா? கணவன் எப்படி அடிச்சாலும் வலிக்கும். அதை வெளியே காட்டி கூடாது. சரிங்க. அதை மூடி மறைக்கிறதா பொண்டாட்டி. அப்படியா? ஆமா. லைட்டா கும்முன்னு வெளியே வந்தாங்கன்னா மூஞ்சி வீக்க பாத்து சொன்னா என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? கதவு சாத்தும் போது கதவுல மோதிக்கின தவறி கீழே விழுந்துட்டேன் சொல்லலாம். அவள் இருக்கக்கூடாது. உறவுமுறை இருக்கக்கூடாது. அந்த வழித்திலே வளரும் கருவுக்கு சொந்தக்கார நான் கிடையாது. நீ யாரோ நான் யாரோ ஓடுங்கிறது. பண்ண வேலைக்கு எனக்கு உழுதுடா. டேய் அடுக்குமா இதெல்லாம் காரணம் யாரு? 1000 இருந்தாலும் கர்ப்பமா இருக்கிறடா. என்னுடைய தங்கச்சிடா. பாசமானது விட்டு போகுமா? பந்தமானது விட்டு போகுமா? தங்கச்சி
இந்த தங்கையை பற்றி எனக்கு தெரியாதா? அப்பேற்பட்ட தவறான செயலெல்லாம் செய்யக்கூடிய ஆளா செஞ்சிருக்க மாட்டேன். எனக்கு தெரியுமா? நம்முடைய கணவருக்கு கோபம் அப்படி வந்து அடிச்சுட்டாரு. நீங்களாவது அத்தனை எடுத்து சொல்லக்கூடாது அக்கா. என் தங்கைய பேர்பட்ட தவறான செயல் எல்லாம் செய்யக்கூடிய ஆள் இல்லை என்று அக்கா. அக்கா அழுவாதம்மா, உட்காருமா. அழுவாது. குடி தண்ணி குடி. மறுபடியும் சீக்கிரம். நாயட்டோ லோ 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 லோன்னு திரிவியாடி. எங்க கிடைப்பான், எங்க போலாம், எங்க வரலாம், வாழலான்னு கோவிலுக்கு போனோமா, பூஜையை முடிச்சமா, சாமியை கையெடுத்து கும்பிட்டமா, வீட்டை வந்து சேர்ந்தமா. இல்லாத என்னுடைய கணவர் மீது இவளுக்கு ஆசை வரலாமா? எப்படிதான் வரும்? சரியில்லை. நீங்களா இப்படி எல்லாம் பேசுகின்றீங்களா? அக்கா நீ நானும் ஒரு தாய் வயிற்றுல ஒட்டிக்கணும், உரத்துக்கணும், தேய்ச்சிக்கணும். அடி அந்த அக்கா வாய திறந்தீங்க கணவர் கட்டிய தாலியை கட்டி கொடுங்க. என்னால முடியாது, அனைத்து பொன் பொருள் யாருக்கு சொந்தமா? எல்லாம் அம்மாக்கு சொந்தமானது. எப்படி மின்னது பத்தி அவ கழுத்துல